சுவாதி படுகொலையில் தொடங்கி நவீனா, சோனாலி, பிரான்சினா என்று அடுத்தடுத்து அரங்கேறும் காதல் படுகொலைகள் தமிழகத்தையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளன. ஒரு தலை காதல் என்ற பெயரில் இளைஞர்கள் சிலரால் நடக்கும் இதுபோன்ற சமூக சீர்கேடு குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் ஒருதலை காதலால் பல்வேறு பகுதிகளில் பெண்கள் மீது வன்முறை தாக்குதலின் உச்சகட்டமாக கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தலைநகர் சென்னையில் ஒருதலை காதலால் மென் பொறியாளர் சுவாதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ரயில் நிலையத்தில் நடந்த இந்த கொடூர கொலை தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சுவாதி கொலையின் பரபரப்பு அடங்குவதற்குள் விழுப்புரத்தைச் சேர்ந்த நவீனா என்ற இளம்பெண் தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்டார். இதேபோல கரூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த மாணவி சோனாலிக்கும் அதே கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் உதயகுமாருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கல்லூரியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உதயகுமாரின் நடவடிக்கை பிடிக்காததால் திடீரென அவருடனான பழக்கத்தை சோனாலி தவிர்க்க ஆத்திரமடைந்த உதயகுமார் வகுப்பறைக்குள் புகுந்து கட்டையால் மாணவி சோனாலியை அடித்து கொலை செய்தார். தூத்துக்குடியில் நேற்று ஆசிரியை பிரான்சினா என்பவரும் தேவாலயத்திற்குள் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பிரான்சினாவை அதே பகுதியைச் சேர்ந்த கீகன் என்பவர் ஒரு தலையாக காதலித்து வந்துள்ளார். கீகனின் தொடர் தொல்லை குறித்து பிரான்சினாவின் பெற்றோர்கள் போலீசில் புகார் அளித்தனர். போலீசாரும் கீகனை அழைத்து எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர். இதனிடையே ஆசிரியை பிரான்சினாவுக்கும் வேறொருவருக்கும் வருகிற 8ஆம் தேதி திருமணம் நடக்க இருந்த நிலையில் ஆத்திரமடைந்த கீகன் தேவாலயத்திற்குள் புகுந்து பிரான்சினாவை வெட்டி கொடூரமாக கொலை செய்தார். பின்னர் கீகனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி மணச்சநல்லூரில் மற்றொரு கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார் பாலமுருகன் என்ற மாணவர். தனியார் கல்லூரியில் படித்து வந்த மோனிசாவும் பாலமுருகனும் காதலித்து வந்துள்ளனர். காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மோனிசாவும் பாலமுருகனும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். பின்னர் பெற்றோரின் பேச்சால் மனம் மாறிய மோனிசா வேறொருவரை திருமணம் செய்ய சம்மதித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காதலன் பாலமுருகன் மீண்டும் விஷம் குடித்த கையோடு கல்லூரி முடித்து வீடு திரும்பி கொண்டிருந்த மோனிசாவை வழிமறித்து கத்தியால் குத்தியுள்ளார். அதே இடத்தில் மயங்கி விழுந்த 2 பேரையும் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரைச் சேர்ந்த ஹீனோ டேனியஸ் என்பவருக்கு நடந்த சம்பவம் அதிர்ச்சிகரமானது. தனியார் கல்லூரியில் படித்து வந்த அவரை அதே கல்லூரியில் படிக்கும் எழிலரசன் என்பவர் ஒருதலையாக காதலிக்க ஹீனோ டேனியஸ் மறுக்க ஆத்திரமடைந்த எழிலரசன் ஹீனோவை வழிமறித்து கத்தியால் வெட்டியுள்ளார். காயமடைந்த மாணவி ஹீனோவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக தொடரும் இந்த சம்பவங்கள் இளம் பெண்கள் மத்தியில் அச்ச உணர்வை விதைத்துள்ளது.